ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் பிரியமானதே பிள்ளைகளே, நல்லா இருக்கீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த நாளில் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. சுவிசேஷம் சொல்கிறீங்களா? சுவிசேஷம் சொல்கிறவங்களுக்கு என்ன பலன் பாருங்கள், என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சுருக்காரு நீங்கள் பாருங்கள். சுவிசேஷம் சொல்வது ஞானம் உள்ளவர்கள் தான் சுவிசேஷம் சொல்லுவார்களாம். பாருங்கள், ஆத்தும ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானம் உள்ளவர்களாம். யாரெல்லாம் அந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைங்க ஆத்தும ஆதாயப்படுத்துகிறீங்களா? நீங்கள் யார் தெரியுங்களா? ஞானவானாக மாறுறீங்க. நீங்கள் தான் ஞானவான்களாம். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளை ஆத்மா நேரம் இருக்கும்போதெல்லாம் ஆத்மா சுவிசேஷம் சொல்லி ஆத்மா ஆதாயப்படுத்துகிறீர்களோ, உங்கள் பொருளாலும் உங்களுடைய சர்வ பலத்தினாலும் நீங்கள் ஆத்மா ஆதாயப்படுத்துகிறீங்களா? நீங்கள் தான் ஞானவான்களாம். ரெண்டாவது பாருங்கள், கிறிஸ்துவ கட்டளையை பின்பற்றுங்களாம். ஆண்டவருடைய கட்டளை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த கட்டளையை நீங்கள் பின்பற்றுகிறீங்க. ஆண்டோடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவா இருக்கீங்க. அது மாத்திரமில்ல, பாருங்கள், ஒரு பாவி மனம் திரும்பும் முத்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுமா. இந்த நாளில் ஒரு ஆத்மா மனம் திரும்புறதுனால பரலோகத்தை மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்குறீங்க. உங்கள் மித்தம் பரலோகமே மகிழ்ச்சி உண்டாகுங்களாம். ஒரு ஆத்மா மனம் திரும்பும் மித்தம், ஒரு பாவி மனம் திரும்பும் மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குறவங்கள நம்ம மாறுறோமா? அடுத்து பாருங்கள், உலகத்தின் ஒளியாய் பிரகாசிக்கிறோமா. நீங்கள் நான் தான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறோம். அது மாத்திரமில்ல, பாருங்கள், உங்கள் பாதங்கள் அவருடைய பாதத்தில் ரொம்ப அழகாக இருக்கலாம். சுவிசேஷம் சொல்கிற பாதங்கள் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குங்களா? தேவனுடைய பார்வையில் மிக அழகாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் எங்கெல்லாம் உங்கள் கால்கள் சுவிசேஷம் சொல்ல போது உங்கள் பாதம் ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்காம். அதுக்கு பாருங்கள், மக்கள் என்ன பண்ண நீதிக்கு திருப்புறீங்களாம். அவங்க தண்டனைக்கு, அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு அவங்க தண்டனை அணிவிக்காமல் அவர் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நீதிக்கு திருப்புகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? அப்புறம் பாருங்கள், அது மாத்திரமில்லை, நம்ம செய்கிற சுவிசேஷத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரோ ஆத்மா ஆதாயப்படுத்தும் அநேக வெகுமதிகளை கொடுக்குறாராம். நம்ம உலகத்தில் இருந்துகிட்டே நித்திய ஜீவனுக்கு வேண்டிய வெகுமதிகளை நம்ம சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? அதோட பாருங்கள், கிறிஸ்துவின் இருதயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்காமா. ஆண்டவர் இருதயம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் ரட்சிக்கும் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுக்கு தான் ஆண்டோடைய வருகை தாமதமாக இருக்குது. ஒருவர் கூட கெட்டுப்போ தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்போ தேவ சித்தமாக இருக்குது. கிறிஸ்துவின் இருதயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா. யாரெல்லாம் ஆத்மா ஆதாயப்படுத்தி சொல்கிறோமோ நம்ம ஆண்டோடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறாங்களாம். இந்த நாளை இத்தனை ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்குது. இந்த நாளை ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. இத்தனை நாளாக ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கலாம், சோர்ந்து போய் நீங்கள் விட்டுருக்கலாம். இந்த நாள் தொடர்ந்து ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. சொன்ன அத்தனை ஆசீர்வாதம் உங்களை பெற்றுக்கொள்வீங்க. ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.